அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நேற்று தாவேகா செயற்குழு கூட்டத்துல அதன் தலைவர் விஜய் பேசியிருந்த அரசியல் ரீதியான கருத்துகள் பேசுபொருளாகி இருந்தது. அதுல குறிப்பா பாஜக திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதிமுகவை பெரிய அளவுல விமர்சிக்கல. பாஜக திமுகவோடு எப்போதுமே ஒரு காலம் கூட்டணி இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டையும் மீண்டும் தெளிவுபடுத்தியிருந்தார். இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இது குறித்தான ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் போது தாவேகாவுக்கு கூட்டணியில சேர அழைப்பு விடுப்பீர்களா அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி அவர்கள் சொல்கிறார், திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணியில் இணைவது மகிழ்ச்சி தான், இதற்கு அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதாக எதையும் கமிட் பண்ணிக்காம ஆனா இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார். இது கிட்டத்தட்ட ஏறத்தாழ தாவேகாவுக்கு அவர் மறைமுக அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும்னா அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ இந்த பின்னணியில தான் நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு, திமுக பாஜகவுடன் எக்காலத்திலும் கூட்டணி இல்லை விஜய், திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பழனிசாமி, அதிமுக தாவேகா கூட்டணிக்கு காலம் கணிகிறதோ அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒருவேளை அதிமுக தாவேகா கூட்டணிக்கு காலம் கணிகிறதா, ஆம் அப்படின்னா என்ன காரணிகளினுடைய அடிப்படையில அது சாத்தியப்படும், சாத்தியமா, சவால்கள் என்ன, அதெல்லாம் பேச போறோம். ஒருவேளை இல்ல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க போறோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள். 3 பேரும் அரங்கில் என்னோடு இணைகிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் தொலைத்தொடர்பு வாயிலாக இணைகிறார். 4வருக்கும் வணக்கம். பிரியன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். அதிமுக தாவேகா கூட்டணிக்கு காலம் கணிகிறதா, நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமா கணிகிறது அப்படின்னா அதற்கான காரணங்களை என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இல்லை, அரசியலில் வந்து அன்னன்னைக்கு இருக்கிற பொசிஷனை வச்சு தான் நம்ம பேச முடியும். அதனால் வந்து நேற்று ஒரு நிலைப்பாட்டை வந்து விஜய் அறிவிச்சிருக்கார். இன்றைக்கி இவர் வந்து தாவேகான்ற பேர் சொல்லாமல் திமுகவை எதிர்க்கிற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறார். ஸோ நம்ம நேரடியாக வந்து தாவேகாவுக்கு தான் ஒரு அழைப்பு கொடுக்குறாருன்ற ஒரு நீங்கள் வந்து அதை சொல்கிறீங்க ஆக்சுவலாக அது மாதிரி. பட் நேற்று விஜய் மட்டும் அந்த எண்ணத்தில் அவருக்கு இருக்குமானால் அவர் வந்து அவரும் திமுகவை தான் எதிர்க்கணும்னு நினைக்கிறார், ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நினைக்கிறார். அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் நேற்று அவரை முதல்வராக வைத்து ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தீர்மானம் இல்லாதே கூட அந்த கூட்டத்தை நடத்திருக்கலாம். திமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்றதோடு நிறுத்திருக்கலாம். அடுத்த கட்டமாக விஜய் தாவேகா தலைமையில் கூட்டணி, முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை சைலண்டாக விட்டுருந்தாலே அதிமுகவோட தாவேகா சேருமான்ற பேச்சு இன்னும் வலுவாக வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நேற்றே வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அவர் வச்சுட்டார், தற்காலிகமாக வச்சுருக்கார். நான் இது நிரந்தரமாக வச்சுட்டாரு, தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்ணுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி தேதியில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். எப்படி பாஜகவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரோ அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். ஏன்னா அடிப்படையான விஷயம் என்னென்னா, அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து திமுகவுக்கு நேர் எதிரான சக்தி நான் தான் அவர் கிளைம் பண்ணுறார். திமுகவுக்கு நேரடியான போட்டி நான் தான் கிளைம் பண்ணுறார். அப்படி நேரடியான போட்டின்னு கிளைம் பண்ணும்போது இதுவரையும் தமிழ்நாடு அரசியலில் திமுகவுக்கு அதிமுக தான் போட்டியாக இருந்தது. அவர் கிளைம் பண்ணுறவரை நான் தான் போட்டின்னு கிளைம் பண்ணுற போது நான் தான் வந்து திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு சரிசமமான ஒரு போட்டியாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் ஏன் இறங்கணும்? ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், அவர் எதுக்கு அதிமுகவுக்கு ஏற்றம் கொடுக்குற ஒரு விஷயத்தில் இறங்கணும்? அவர் கூட சேர்ந்தா எனக்கு விஜய் நேற்று பேசும்போது 2 விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க சொன்னது சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதே வந்து அதிமுகவுக்கு வச்ச ஃபுல் ஸ்டாப் தான் அப்படின்னாலும், அவர் பாஜகவையும் திமுகவையும் ஒவ்வொரு மேடைகளையும் அதீதமாக விமர்சிக்கிறார். நேத்தும் வந்து பாஜக திமுகவை காட்டமாக விமர்சனம் செய்யறாரு. ஆனா அதிமுக ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்றாரு, அதுவும் அவ்வளவு பெரிய விமர்சனம் ஒன்றும் கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரு சாஃப்டா தான் டீல் பண்றாரு அவர் அதிமுகவை. ஒருவேளை அதிமுகவுக்கு ஏதேனும் செய்தி சொல்கிறாரு, இன்னும் ஃபார்மிடபிள் அலையன்ஸ்னா வந்து டிவிக்கே ஏடிஎம்கே டிவிக்கே சேர்ந்தாதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய அலையன்ஸா இருக்கும் அப்படின்றத அரசியல் நோக்கர்களுடைய பார்வையா இருக்கு. அதுக்கான சாத்தியங்கள் இன்னும் இருக்கா? ஆழம் பார்க்குறாரா? ஒரு கல்லை போட்டு பார்க்குறாரா விஜய்? அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுக்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபி அதிமுக கூட்டணி வரதுக்கு முன்னாடியே தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு ஒரு அன்அஃபிஷியலாக பல விஷயங்கள் வந்து பார்த்தோம் நம்ம.
அது இடங்கள் கேட்குறதுல வந்து பிரச்சனை, அதிகமான இடங்கள் கேட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்தபோது அதை மறுத்தாங்க. இபிஎஸ்மே தலைமை கழக அளவுல சொல்லப்பட்டது விஜயும் தாவேக்காவும் விமர்சிக்காதீங்க அப்படின்னு. ஆமா, அப்படி அந்த அளவுக்கு அவங்க போனாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துருக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அது கடைசியில் பாஜகவோட அவங்க போய் சேர்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நின்று அதிகாரத்தில் பங்களிப்புன்ற விஷயத்தில் அதிமுகவுக்கு உடன்பாடு இதுவரையும் கிடையாது. கொள்கை ரீதியாக அவங்க அந்த முடிவை அவங்க எடுக்காதனால தாவேக்காவுடைய அந்த கோரிக்கைக்கு இவங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த சூழலில் வந்து அதிமுகலேயே வந்து பாஜகவோட சேரணுன்ற ஒரு குரல் அதிகமாக இருந்ததுனால அங்கே போய் சேர வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது, இல்லை எடப்பாடி தள்ளப்பட்டார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை இவங்க போட்டதுக்கான காரணம் என்ன? பாஜகவையும் திமுகவையும் எதிர்க்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதிமுகவை பற்றி வந்து நாங்கள் தான் முதல்வர் கேண்டிடேட்டு அப்படின்னு ஒரு அந்த தீர்மானத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டே போயிருக்கலாமே, யாருமே கேட்க போகிறது இல்லையே. ஏன்னா தாவேக்கா வெற்றி பெற்றால் அது வந்து விஜய் தான் முதல்வர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதல்வர்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் எதுக்கு தீர்மானம் வேற போடணும்? அதில் ஆக்சுவலாக போட வேண்டிய அவசியம் இல்லையே. தாவேக்கா தலைமையில் கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜய்னு போட வேண்டிய அவசியமே இல்லையே. அதை சைலண்டாக விட்டுட்டு போயிருக்கலாமே. அப்போ போட்டாங்கன்னா அவங்க என்னன்னா அதிமுகவுக்கு தான் செய்தியை சொல்கிறாங்க. அது அதிமுக அப்படி அதிமுகவுக்கு அந்த செய்தியை விஜய் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு இப்போ நீங்களும் நானும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம், அரசியல் நோக்கர்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. அதை தாண்டி அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த மெசேஜ் புரிஞ்சிருக்காதா? இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயுமே கமிட் பண்ணிக்கல. அட் த சேம் டைம் இல்லங்க விஜய் அவர் வேற, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. இப்ப வரைக்கும் அவர் அந்த அந்த கதவை ஓப்பனா வச்சிருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவருடைய பிரஸ் மீட்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரலாம், இணையறதுல மகிழ்ச்சி, அவர்கள் அதற்கு ஒத்துழைக்கணும். இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே எல்லாமே ரொம்ப இன்வைட்டிங்கா இருக்கு, ரொம்ப வரவேற்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி டீகோட் பண்ணுவீங்க? இந்த ஒன்றிணைய வேண்டும், திமுகவை அகற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற விஷயம் வந்து இன்னைக்கு புதுசா எடப்பாடி சொல்லலைங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுலேருந்து பாஜகவும் சொல்றாங்க, அதிமுகவும் சொல்றாங்க. ஆனா கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற மாதிரி யாரும் வரதான் மாட்டேன்றாங்க. யாரா வந்தாங்களா சொல்லுங்க. தாவேக்கா பத்தின கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் அப்படி பதில் அளிக்கிறாரு. இவங்க கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்ற மாதிரி இவங்க கூவி கூவி அழைக்கிறாங்க. பாஜகவும் என்ன சொல்றாங்க, கொள்கை எதிரின்னு விஜய் சொன்ன பிறகு கூட பாஜகவில் இன்னும் ஒரு அல்ப ஆசை அவங்களுக்கு இருக்கு, எப்படியாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு அவங்க அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க விஜயை பொறுத்த மட்டும். ஆனால் இனிமேலும் இன்னுமா இதுக்கப்புறமா பாஜக கேக்குறேன். ஆமாங்க, நல்லதே நடக்கும் தானே சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்குது, நல்லதே நடக்கும். பாஜகவை விஜய் வந்து இதுக்கு மேல கடுமையா விமர்சிக்க முடியாது, இதுக்கு மேல பத்திரம் தான் எழுதி கொடுக்கணும் பாஜகவோட கூட்டணி. பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க எந்த அளவுக்கு வேணா போய் ட்ரை பண்ணுவாங்க. கூட்டணி அமையணும், ஆட்சியில் அதிகாரத்தை பிடிக்கணும்னா they will go to any extent. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு மேல கேட்டாங்கன்னா அது ஒரு அடிப்படை அரசியல் நாணயமே இருக்காது. விஜய் இவ்வளவு சொன்ன பிறகு கேட்கறாங்கன்னா அதுல அரசியல் அடிப்படை நாணயமே இருக்காது. ஆனா கம்மிங் பேக் டு எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து இந்த சிச்சுவேஷன் மாறுமா, எடப்பாடிக்கும் விஜய்க்குமான அந்த நெருக்கம் வருமா அப்படின்னா அது வரதுக்கான பாயிண்ட் வந்து இருக்கு. அது அங்க பாஜக கையில தான் இருக்கு. பாஜக வந்து ஆட்சியில் பங்கு, என்டிஏ ஆட்சி, தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் கூடி பேசி முடிவு பண்ணுவோம், மந்திரிகள் யாருக்கு, இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இன்னும் சீரியஸா சொல்லிட்டே போனாங்கன்னா எடப்பாடி முதல்வர் இல்ல, அதிமுகல இருந்து யாராவது ஒருத்தர் முதல்வர் வருவார்னு அமித்ஷாவே சொல்றாருல்ல, அது மாதிரிலாம் போனாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தேர்தல் நெருக்கத்தில் வந்து இவங்களுக்கான வாய்ப்பை வந்து கட் பண்ணிட்டு உதறி விட்டுட்டு, பாஜக உதறி விட்டுட்டு அடுத்த கட்டமாக ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஷன். அதுல இருந்தா கேள்வி எடுக்கணும்னு நினைக்கிறேன் திரு பிரியன். ஒருவேளை அப்படி வந்ததுன்னா, ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக தாவேக்காவோடு இணைகிறார்கள் அப்படின்னா அந்த சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற ஒரு புள்ளியில எப்படி காம்ப்ரமைஸ் ஆவாங்க? கண்டிப்பாக. அதாவது தேர்தல் நெருக்கத்தில் வந்து சில போது இந்த அரசியல் நெருக்கடிகள் வந்து சில புதிய சூழலை உருவாக்கும். ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுடைய அன்டெஸ்டடாக இருக்கிற உங்கள் பாப்புலாரிட்டி, விஜயோடைய பாப்புலாரிட்டி அன்டெஸ்டடாக இருக்குது. அவரோட ஓட் பேங்க் எவ்வளோன்னு தெரியாது. அட்லீஸ்ட் வந்து அதிமுகவோட ஓட் பேங்க் 20% நமக்கு தெரியும் ஆக்சுவலாக. சரி, அது 1-2 குறைஞ்சா கூட 18% வச்சுக்கோங்க. ஆனால் விஜயோட ஓட் பேங்க் நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் தனியாக போகிறதுனால அதிமுக பாஜக அணியை கடுமையாக ஸ்பாயில் பண்ணுவார், இல்லை வேற ஒரு அணியை சீமான் அணியை கூட ஸ்பாயில் பண்ணுவார் வச்சுக்கோங்க. அப்போ அவர் அப்படி ஸ்பாயில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளும் வின் பண்ண முடியாது, நம்ம மற்றவங்களையும் ஸ்பாயில் பண்ணுவோம். திமுக மீண்டும் 4 முனை போட்டியில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியாக வந்து திமுக அகற்றணும் தான் நம்ம நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு
ஒரு சமாதான பேச்சுவார்த்தை சமரசம் வரலாம் அப்படின்னா அரசியல்ல வராதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? விஜய் அதுல என்ன பெஸ்டா இருக்கோ அதை எடுப்பாரு. ஆக்சுவலா வந்து பார்க்கலாம். திரு பெருமாள்மணி, உங்களுடைய பார்வை இதுல என்ன? அதிமுக தாவேக கூட்டணிக்கான காலம் கணிகிறதா? ஏன்னா நேத்து நம்ம நினைச்சிருந்தோம் அதிமுகக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியல. இன்னும் அவங்க கொஞ்சம் இன்வைட்டிங்கா இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு தெரியுது. இன்னும் அந்த ஒரு நெருக்கம். ஏன்னா அவர் அக்டோபர் 27 பேசுறது ஏன் அதிமுக விமர்சிக்கலான்னு தாவேக கேள்வி, தாவேக்காவை பெருசா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏடிஎம்கேக்கு கேள்வி. இன்னுமே அது இணக்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இவ்வளவு நடந்தது பிறகும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமா நீங்க உங்க தலைப்பை வந்து இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல்ல இருந்து நீங்க கட்டியிருக்கீங்க. ஏனென்றால் ஐயா எடப்பாடியிடம் தாவேக்காவை குறிப்பிட்டு ஒரு கேள்வி கூட்டணி சம்பந்தமாக கேட்கிற பொழுது ஐயா எடப்பாடியார் நிச்சயமாக அதை வந்து மறுத்திருக்கணும், 100% மறுக்கணும். ஏன் அப்படின்னா நேற்று ஐயா விஜய் அவர்கள் 2 விஷயத்தை தெளிவுபடுத்தி விட்டார். ஒன்று, திமுகவுடனும் பாஜகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லை. 2வது, அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி விட்டார். இப்போ ஒருவேளை அப்படி ஆனால் ஒரு இடத்தை அவர் ஒரு மயக்கம் தருகிற இடமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்காமல் வைத்திருக்கிறார். நான் உறுதியாக 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ஒரு நாளும் கூட்டணிக்கு போக மாட்டார். 2வது, இந்த தேர்தல் முடிகிற வரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு நாளும் விமர்சிக்கவும் மாட்டார். அதுதான் ஐயா விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி. நிச்சயமாக விமர்சிக்க மாட்டார். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தன்னை ஐயா விஜய் நிறுத்துகிறார். நீங்க திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பில் பிறந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது இது வந்து ஒரு நட்பு முரண் மாதிரி, ஒரு மயக்கம் தருகிற இடம். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காக நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று ஐயா விஜய் நேற்று போர் பிரகடனம் செய்கிறார். நாங்க தான் வீழ்த்த போகிறோம், நான் கோட்டைக்கே வரப்போறேன், அப்படி ஒரு சூழல் வரப்போது, பரந்தூர் விவசாயிகளை அழைத்து கொண்டு கோட்டைக்கு வருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்தில் திமுகவை அதிக முறை வீழ்த்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறது. அப்ப நீங்க என்ன ஆயிரும்? இந்த தேர்தலில் உங்களை அவர் விமர்சிக்காமல் இருக்கலாம், இன்னொருவரையும் அவர் விமர்சிப்பதில்லை, காங்கிரஸையும் அவர் விமர்சிப்பதில்லை. இப்போ ஒருவேளை இந்த தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வருமா தாவேகாவோட? ஏன் நம்ம வந்து காங்கிரஸை ஏன் அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிட மாட்டேக்காரன்னு நமக்கு ஒரு கேள்வி நமக்கு எழவே இல்லை இல்லையா? ஏனென்றால் நமக்கு ஒன்று உறுதியாக தெரிகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்குமான கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு ஆய்வாளராக நாம் காங்கிரஸை ஐயா விஜய் விமர்சிப்பதே இல்லை என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அதே போல ஐயா விஜய் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சிக்க மாட்டார், விமர்சிக்க போவதும் இல்லை. ஏனென்றால் அவர் குறிவைக்கிற வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள். அது எந்த வாக்குகள்? திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுகவை எதிர்க்கிற அவர் நேரடியா எதிர்க்கிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி, 2 பேரோட எனக்கு கூட்டணியே இல்லைன்ட்டாரு. எக்காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிறார். அப்ப என்ன அவர் முதல்ல எதுக்கு ட்ரை பண்ணுவாரு? திமுகவை எதிர்த்து முதலாவது இடத்திற்கு வர வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தாலுமே கூட முதல்ல அவர் எதை நினைப்பாரு? திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கான ஒரு இடமாக தான் மாற வேண்டும். புரிஞ்சுக்கிறது திரு பெருமாள்மணி, திமுகவை எதிர்க்கக்கூடிய மெயின் ஃபோர்ஸா இருக்கிறது அதிமுக. இப்ப அதிமுகவினுடைய இடத்துக்கு தன்னை பொசிஷன் பண்றாரு விஜய் பார்க்கிறாரு. அதனால அதிமுக அவர் விமர்சிக்கவும் மாட்டாரு. சோ தட் அதிமுகவினுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு வரணும். அட் தி சேம் டைம் அதிமுகவோட கூட்டணிக்கும் போகவே மாட்டார். ஆனா அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைந்தால் அது நிச்சயமாக திமுகவுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கக்கூடிய இருக்கும் அப்படின்றது அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. அப்படிலாம் ஊகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. அவர் ஏன் அதிமுக கூட கூட்டணி போகணும்? அவர் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தின்னு தன்னை பிளேஸ் பண்றாருங்க. 49 பிறந்து இந்த மாநிலத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் ஆண்ட, மத்தியிலும் மாநிலத்திலும் பெரும் அதிகார மையமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அவர் தன்னை பிளேஸ் பண்றாரு. இபிஎஸ் ஏன் இன்னும் இல்ல அந்த இடத்துல தான் நீங்க வந்து பொதுவா ஒரு கேள்வி இன்வைட்டிங்கா இருக்காரு இன்னைக்கு இபிஎஸ். இல்ல அந்த இடத்தை ஐயா எடப்பாடியார் வந்து இன்னைக்கு நிச்சயமாக வந்து தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் அது நீங்க அவர் குறிவைக்கிறதே உங்க இடம் தான். நீங்க அவர் சொல்வது திமுகவுக்கு எதிரான இடமா இருந்தா கூட திமுகவை நேரடி எதிரியாக காட்டிய பிறகு
அவர் எந்த வாக்குகளை குறிவைக்கிறார்? திமுக எதிர்ப்பு வாக்குகளை. திமுக எதிர்ப்பு வாக்குகள் இன்றைக்கு யாரிடம் அதிகமாக இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம். அப்ப அவர் எந்த வாக்கு வங்கியை குறிவைத்து போகிறார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அதிமுக தரப்புல இவ்வளவு நாட்களாக என்ன சொல்லப்பட்டு வந்தது அப்படின்னா, எப்படியும் தாவேக்காவை கூட்டணிக்குள்ள எடுத்துருவோம், விஜய் வந்துருவாரு அப்படின்னா இன்சைட்ல பேசிக்கிட்டதா இருந்தது. இப்ப அவ்வளவு இன்வைட்டிங்கா அவங்க இருந்தும் விஜய் அந்த மாதிரி அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. அவருக்கு அதிமுக வீக்கெண்ட் பண்றதா அவர் நோக்கம் அதானே. அப்ப நான் சொல்றேன், அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவர் கூட்டணிக்கும் போக மாட்டார், அதை விமர்சிக்கவும் மாட்டார். இதுல அவங்க ரெண்டு பேருமே ஒரு தப்ப பண்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவர் எங்க கூட்டணிக்கு வருவாரு, வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நேத்து அதெல்லாம் முடிச்சிட்டாருல விஜய், அதெல்லாம் அவர் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாருங்க. ஆனா நீங்க பெர்செப்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க பாருங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நீங்க தான் எங்க கொள்கை எதிரி, உங்க கூட ஒரு நாள் எங்களுக்கு கூட்டணி இல்ல, உங்களோட விஷமத்தனமான அரசியல் இந்த மண்ணில் எடுபடாது. இன்னொன்னு சொல்றாரு, ஐயா பெரியாரை அவமதித்து அண்ணா அவர்களை அவதூறாக பேசி நீங்க ஒரு அரசியல் இங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள், நீங்க அவர் என் கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிறது அவரை இன்னமும் பெரிய பிம்பமா காட்டிராதா? அந்த அப்ப அவங்க கூட்டணியாகவே பெர்செப்ஷன்ல இவருக்கு ஒரு தவற கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, திரைப்படங்களில் இருந்து வந்ததனால் தன்னுடைய பலத்தை வெவ்வேறு காலகட்டங்களில் பரிசோதித்து பார்த்தனால் ஊடகத்தில் அவர் ஊடகத்தோடு உரையாடுகிற அந்த வித்தை தெரிந்த காரணத்தினால் அவர் ரொம்ப தெளிவா தன்னை பொசிஷன் பண்றாரு. பேசுனா திரு ஜீவாட்ட முதற்கட்ட கருத்தை வாங்கிட்டு வர ரெண்டு விதமான பார்வைகள். ஒண்ணு, எலெக்ஷனுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம், ஒருவேளை அவங்க காம்ப்ரமைஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ அந்த சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படின்ற அந்த புள்ளியில மேபி அன்டெஸ்டட், இன்னும் அன்ப்ரூவ்ட் ஃபோர்ஸா இருக்கிற விஜய் ஒருவேளை இறங்கி வரலாம் அப்படின்றது. இல்ல ஜனநாயகத்துல நான் ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். இல்ல ஜனநாயகத்துல அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டுன்னு யாருமே கிடையாதுங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்க வாரிசு அரசியலை, காலகாலமாக இருக்கிற அரசியல் அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை. அரசியல் நோக்கம் இல்லங்க, நாளைக்கு நீங்களோ நானோ ஜீவாவோ கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். ஆமா, அது அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கே எதிரான ஒரு வார்த்தை. அன்டெஸ்டட் தான அவர். ஜனநாயகம் அப்படிதாங்க வரும். புதிய புதிய கட்சிகள் வருகிற போது அது தவறு ஒண்ணு இல்ல. அது ஜனநாயகத்துல அதை டெஸ்ட் பண்ண வழி இருக்குங்க. நீங்க போங்க, பூத் கமிட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்க, நீங்க போங்க, சூரல் எழுதுறாங்க. 2026ல பார்க்கலாம் திரு பெருமாள்மணி. ஒண்ணு. இன்னொரு பார்வை இல்ல, அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல. அதிமுக தாவைக்க கூட்டணி அமையறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல, அதிமுக வீக்கெண்ட் பண்றாரு விஜய் அப்படின்ற ஒரு பார்வை. நீங்க எப்படி எடுக்கிறீங்க ஜீவா? அதாவது விஜய் அவர்களுடைய நோக்கம்ங்கிறது திமுகவை தோற்கடிக்கிறது மட்டும்தான். அதற்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் விஜய். அவருக்கு தன்னுடைய கட்சி, தனக்கென்று கொள்கை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. திமுகவை வீழ்த்தணும். ஆனால் திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்துக்கும் நான் எதிரி அப்படிங்கிற மாதிரி பேசுவாரே ஒழிய உண்மையான நோக்கம் அவர் திமுகவை வீழ்த்துவதுதான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், கொள்கை தலைவர் பெரியாருங்கிறாரு, ஆனால் பாரதிய ஜனதாவினர் விஜயை வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு விவாத மேடைகளிலும் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், திராவிட எதிர்ப்பு சிந்தனை கொண்டவர்கள், பெரியாரை ஈவேரா என்று அழைப்பவர்கள் எல்லோருமே விஜய் ஒரு சக்தி, விஜய் வளரணுங்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது இஸ் வெரி கிளியர். நேத்துமே அவர் சொல்றாரு, பாஜக பிளவுவாத மத அரசியல் அவங்க பண்றவங்களோட எதிர்ப்பு ரொம்ப எவிடென்ட்டா தானே. அதாவது பாரதிய ஜனதா இன்னும் சில முடிவுகளுக்கு வரல, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன, பாஜகவுடன் கூட்டணி இல்ல அப்படின்னு எடப்பாடி முடிவு எடுத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் விஜய் அதிமுகவுடன் வருவதற்கான எல்லா முயற்சியும் நடைபெற்றது. டெப்டி சிஎம்ல இருந்து 60 சீட்டு 70 சீட்டுங்கிற பேரம் நடந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும், அது பெரிய பேசுபொருளாச்சு. எடப்பாடி விஜய் வராரு, எடப்பாடி நீங்களே சொன்னீங்க விஜய் யாரும் விமர்சிக்க வேணான்னாரு. இன்னொன்னு சொன்னாரு, திமுகவை தவிர்த்து திமுக கூட்டணி கட்சியில கூட நீங்க விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ஸோ எடப்பாடி பிஜேபி வேண்டாம் என்று சொல்கிற வரை அது பிஜேபிக்கு கதவடிச்சுட்டு விஜய்க்கு திறந்து தான் வச்சிருந்தது. எப்போது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதோ விஜய் அங்கே சேர முடியாது, சேரக்கூடாதுன்னெலாம் இல்லை, சேர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயினுடைய இலக்கு அப்படிங்கிறதே திமுகவுக்கு இன்னைக்கு கணிசமாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ தலித் வாக்குகளை பிரிக்கணுங்கிறது தான். பிஜேபியோட நின்னதுக்கப்புறம் அந்த இது போயிடும். பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னா, இன்னைக்கு முழுக்க இதுவரை இல்லாத அளவுக்கு தலித் வாக்குகள் திமுகவுக்கும் முஸ்லீம் ஓட்டுகளும் அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பிஜேபிக்கு கண்டிப்பாக நமக்கு வராது. அப்போ இன்னொரு நபரை உருவாக்கி திமுகவோட ஓட்டை பிரிக்கணுங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம்.
அதற்கு அவங்க எல்லா விதமான விளையாட்டுகளையும் செஞ்சு பார்க்குறாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்துறது, உடைச்சு பார்க்கறது, சேர்த்து பார்க்கறது. சரி நான் தனியாக நிற்கிறேன், நீ என் கூட இருந்தால் அவனுக்கு முஸ்லீம் ஓட்டு வராது அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அது வெற்றி பெறலை. அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி இல்லைனாலுமே முஸ்லீம் ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு விழலை. அதனால் திருப்பி சேரலாம், இது பாஜகவை வளர்த்துக்க பயன்படுத்திக்குவோம், ஏடிஎம்கேவை யூஸ் பண்ணிக்குவோங்கிற அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி விஜயை வரணும், அவங்க திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பாஜக விஜயை கூப்பிடும்போது விஜய் தரப்பிலிருந்து கோபமோ மறுப்போ எதுவுமே வராது. ரொம்ப சாவாசமாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் நாங்கள் அதையும் எதிர்க்கிறோம் இதையும் எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்களே ஒழிய, இதே பாரதிய ஜனதா ஏன் உண்மையில் இந்துத்துவ கருத்தியலை எதிர்த்து நிற்கின்ற விடுதலை சிறுத்தைகளையோ கம்யூனிஸ்டுகளையோ கூப்பிடுறதில்ல? அவன் உண்மையான எதிரி. அவன் உண்மையில் பாரதிய ஜனதாவினுடைய எதிரி திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகளாம். ஆனால் விஜய் அரசியல் ரீதியா தான் பேசுறேன். விஜய் வந்து இந்துத்துவ எதிர்ப்பாளரும் கிடையாது, இந்துத்துவ ஆதரவாளர் கிடையாது, திராவிட எதிர்ப்பாளர். அதான் சொல்றேன், திராவிட எதிர்ப்பாளர், திமுக எதிர்ப்பாளர். அதை உடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தானே ஒழிய, அதனால அவர்கிட்ட நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. இப்பவும் அவர் ஐயநாதன் போன்ற பத்திரிகையாளர்கள் அங்க இருந்துட்டு வந்தப்போ சொன்னாங்க, ஏடிஎம்கேயோட போற மாதிரி தானே பேசுறாங்க அப்படிங்கிற தகவலை 3-4 மாதத்துக்கு முன்பே சொன்னாங்க. நினைக்கிறேன் ஜீவா, அதிமுக தாவேக்காவோட கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸ் இன்னுமே இருக்கா? அதெல்லாம் இருக்கு, இன்னும் 7-8 மாதம் இருக்கு. எப்படி அமையும்? பாரதிய ஜனதா கடைசி நேரத்துல என்ன வேணாலும் பண்ணலாம். இதை ஒரு 2-3 மாதத்துக்கு இல்லையா? நீங்க ஒரு உங்களுடைய அவரோட பார்வை சொல்றாரு, நம்ம அவருக்கான டைம் கொடுப்போம். இவர் தனித்து நிற்பதன் மூலமாக முஸ்லீம் கிறிஸ்டின் தலித் ஓட்டுகள் பிரிக்கிறது ஒரு பாயிண்ட் இல்ல. ரொம்ப அதிமுக பாஜக கூட்டணி அடி வாங்குது, பலவீனமா இருக்கு, ஒரு நேமே இல்லாம இருக்கிறப்ப விஜயை சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட யோசிக்கலாம். அந்த யோசனை இன்னும் இருக்கிறாங்க. அங்கதான் அதுலதான் இப்ப நம்ம தலைப்பு அதுல கட்டி இருக்கிறதுனால நான் அங்க கேட்க விரும்புறேன். இஃபட்டால் அப்படி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவிலிருந்து விலகி அதிமுக தாவேக கூட்டணி அமைகிறதுன்னு வைங்க, அப்ப ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வரணும்ல. ஏன்னா 2 பேரும், எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட், விஜய் சிஎம் கேண்டிடேட். இப்ப அதுல எப்படி என்ன, அது துணை முதலமைச்சர்லாம் ஏற்கனவே பேசினதா, பவன் கல்யாண் பாலிடிக்ஸ் மாதிரி மேபி வரலாம். ஆனா அது வருவாங்களான்னு இன்னும் உறுதியா தெரியாது. அப்படி வந்தா விஜய் வந்து கடைசி வரையும் இந்த அன்டெஸ்டடுங்கிற கான்செப்டுக்குள்ளேயே லைஃப் லாங்கா இருப்பார். இப்போ விஜயகாந்தெல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டு தான் கூட்டணிக்கு வந்தார். ஸோ விஜய் போன்றவர்களும் புதிதாக வர்றவங்க, அவங்க கட்சி ஃபர்ஸ்ட் யாரு, நம்ம எந்த பெல்ட்டில் இருக்கோன்னு தெரிஞ்சுக்க தனியா நிக்க தான் விரும்புவாங்க. தனியா தான் உங்களுக்கு எவ்வளவு ஓட் பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியும். தியரி படி ஜீவா, விஜய் வந்து இதுக்காக பிளான் பண்ணப்பட்டவர், உருவாக்கப்பட்டவர், அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. இப்போ கடைசி நேரத்துல அப்படியே அவங்க பாஜகவிலிருந்து அதிமுக பிரிந்து தாவேக்காவோடு சேர்ந்தாலும் இது ஒரு மேஜர் கன்சர்னா இருக்குது நமக்கு, சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு. அதுல யார் காம்ப்ரமைஸ் ஆவாங்க, என்ன காரணத்தின் அடிப்படையில? விஜய் தான் சிஎம் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாருன்னா கட்சியை இழுத்து மூடிடலாம் அதிமுகவை. அதிமுகங்கிறது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எப்படி வளர்த்த கட்சி, கூட்டணிகளை எப்படி டீல் பண்ணாங்க ஜெயலலிதாமையார். விஜயை கூப்பிட்டு இவர் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா எந்த அதிமுக காரங்க வேலை பார்ப்பாங்க? தொண்டர்கள், கட்டமைப்பு, வட்ட செயலாளர் ஒருவேளை சேர்றாங்கன்னா விஜய் எப்படி காம்ப்ரமைஸ் ஆவார்? அவர் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஆசையோட தானே அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. அதான் அதுல உறுதியா இருந்தா அவர் கூட்டணியே போக மாட்டார்ல. அவர் தலைமையை அவர் நேற்று சொல்லியிருக்கிறத படி பார்த்தா அவர் தனித்து நிற்க தான் வாய்ப்பு அதிகம். அவர் தலைமையை ஏற்றுக்கொள்கிற கட்சினா எனக்கு தெரிஞ்சு இவர் புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி, பூவே ஜெகன்மூர்த்தி, இந்த மாதிரி சில கட்சிகள் வந்து அவருடன் சேருவதற்கான வாய்ப்பு அதிகம். மற்றபடி மற்ற எல்லா கட்சியுமே விஜயை விட ஆளுமையும் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் களத்தில் அனுபவம் கொண்ட கட்சிகள். அவங்க வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. கூடிய மட்டும் திருமாவளவனை உடைக்கலாங்கிற அரசியலை விஜய் தொடங்கிலிருந்தே அவர் செய்த ஒரே அரசியல் என்ன, திருமாவளவனை திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து வரணும். இதை ஒன்றா தான் அவர் செஞ்சார். அந்த வேலையை செஞ்ச ஆதவ அர்ஜுனாவும் இப்போ பக்கத்தில் வச்சுக்கிட்டார். ஸோ அவருக்கு வந்து பெரிய அரசியல் கிடையாது. இவர் தலைமையில் ஏற்றுக்கொள்வதற்கு யார் கிடைப்பாங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க. அது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற அந்த யோசனை பண்ணாங்க. அது எடுபடலை. கூட்டணி அடிப்படையில் அவர் அதிமுக தான் பலவீனப்படுத்துறாரு. ஆமா, இப்ப அதிமுக தான். ஆமா, இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டு 2ஆ பிரியுது. அது அவர் சொன்னது கரெக்ட் தான். இப்ப 2 பேருமே திமுக அழியணும்னு நினைக்கக்கூடிய 2 பேர், அதிமுகவும் விஜயும். அப்ப ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, ஏடிஎம்கே பலவீனமா இருக்கு, இவர் ஒரு நடிகர், ஒரு கவர்ச்சி இருக்குங்கிற அடிப்படையில் அப்படி போகக்கூடிய வாய்ப்புக்கு அதிகமா இருக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குங்க, அதை ஏடிஎம்கே மட்டுமே அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல இப்ப விஜய் வருகிறார். அப்ப இப்ப இது வந்து திமுகவுக்கு லாபம். ஒரு தனியார்னா திமுகவுக்கு தான் லாபம். ஓட் பாலிடிக்ஸ் சரிப்படல. ஏன்னா திமுக எதிர்ப்பு விட்டு ஒரு ஆள்கிட்ட போனா ஏடிஎம்கே ஜெயிக்கும். இப்ப செதறி போனா அதிமுகவுடைய வெற்றியை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை விஜய் செய்வார். அதனாலதான் எடப்பாடி போன்றவர்கள் வந்துருங்கிறாங்க. ஸ்டாண்டை எப்படி டீகோட் பண்ணுவீங்க ஜீவா? இன்னுமே அவர் ரொம்ப இன்வைட்டிங்கா, அது ரொம்ப பலவீனமான ஒண்ணுங்க, ரொம்ப பலவீனமான ஒண்ணு. உங்களுக்கு 96ல் மதிமுகன்னு ஒரு கட்சி உருவாகி அவ்வளவு பலமா இருக்குன்னு பெரிய லெவலில் பேசப்படுது. திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு ரஜினிகாந்த் வந்து மூப்பனாரை ஆதரிக்கிறார். அப்போ ஜெயலலிதா அவர்கள்ட்ட
இந்த மாதிரி கேட்குறாங்க, ரஜினி உங்களுக்கு எதிராக இருக்காரு, புதுசாக மதிமுக ஒரு கட்சி உருவாயிருச்சுன்னு கேட்குறப்ப ஜெயலலிதா சொன்னது, கலைஞர் மட்டும்தான் எனக்கு எதிரி, கட்சினா எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, இந்த ரஜினி இந்த வைகோவெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க 96ல். அதில் அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனால் தன்னுடைய எதிரி யாருங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுக. இப்படி விஜய்கிட்டலாம் போய் எடப்பாடி இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருப்பது ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு திராவிட கட்சி கரையுதுங்கிற வருத்தம். குறுக்கிட விரும்புனீங்க? இல்ல அவர் அந்த முதல் பாதியில் அவர் என்ன தியரி சொன்னாரோ அதை மறுத்து நான் என்ன சொன்னோனோ அந்த இடத்துக்கே தான் என் அன்பு உடன்பிறப்பு ஜீவா வந்துட்டாருல்ல, அதனால அதை மறுக்க வேண்டிய நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுவாமிநாதன், நான் உங்களுடைய பார்வையும் அறிய விரும்புறேன். அதிமுக தாவேகா கூட்டணிக்கு காலம் கணிகிறதா? எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம், வேற காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது, தாவேகா அதிமுக இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றது ஒரு பார்வை. இல்ல அப்படிலாம் நடக்காது, அதிமுக வீக்கெண்ட் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வரதான் விஜய் பார்க்கிறாரு அப்படின்றது ஒரு பார்வை. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போகவே மாட்டார். விஜய் தனித்து தான் தேர்தலை சந்திப்பார். அண்ணன் ஜீவா அவர்கள் சொன்னதை போல இதுல ஒரு எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை தான் விஜயால சேர்த்துக்க முடியும், பெரிய கட்சிகள் எதையும் சேர்த்துக்க முடியாது. ஒரு அதிமுகவை விஜய் எப்படி டீல் பண்றாருன்னா, இன்னைக்கு விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பல பேர்கிட்ட திமுகவினால ஜெயிக்க முடியுமா, தொடர்ந்து ஒரு 10 முறை தோல்வியை சந்திச்சிருக்கு இந்த இயக்கம். அப்ப இந்த இயக்கம் தொடர்ந்து தோல்வியை சந்திக்கும் போது ஒரு பெரிய மனக்குழப்பத்துல இருப்பாங்க. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி நல்லாட்சியாகவே இருந்திருந்தாலும் கூட நிறைய மனக்குழப்பங்கள் தொண்டர்கள் கிட்ட இருக்கு. இப்ப அந்த மாதிரியான சூழல்ல விஜய் குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கிறான். நம்ம எதுக்கு அதிமுக போய் திட்டணும், நம்ம எதுக்கு அதிமுக விமர்சிக்கணும், அங்க இருக்கக்கூடிய மனக்குமுறல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட நம்மள ஆதரிக்கட்டுமே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுலதான் விஜய் ரொம்ப மென்மையா அதிமுகவை கையாளுறாரு. ஆனா விஜய் அவர்கள் நேற்று பேசியதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுது, விஜய் அவர்கள் அதிமுகவுக்கான கதவை அடைச்சிட்டாரு, முழுக்க கதவை அடைச்சிட்டாரு. கதவை மட்டும் இல்ல, ஜன்னல கூட இழுத்து அடைச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. இன்னுமே சரி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துராதா, அற்புதம் நடந்துராதா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா நடிகர் விஜய் இதை என்ன துணிச்சல்ல நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்துல மாறுபடுறேன். என்னன்னா சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய் உடைக்கிறதுக்காக தான் பாஜக இறக்கியிருக்காங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்துல மட்டும் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த பக்கம் இருக்கோ அங்கதான் காலங்காலமா நம்ம தமிழ்நாட்டு அரசியல் காலத்துல விழுந்துட்டு இருக்கு. விஜய ஒரு சிறுபான்மையினர்கள் எல்லாரும் உடனடியா முதல் தேர்தலில் ஏத்துக்குவாங்க, அவங்க மனக்குழப்பம் அடைவாங்க, ஒரு 13 முதல் 14% இருக்கிறவங்க மனசு மாறிடுவாங்கிறது மாதிரியான நம்பிக்கை இல்ல. விஜய பொறுத்தவரை அவர் எல்லாரும் வீட்லயும் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அது சர்வ மதத்திலையும் இருக்காங்க, சர்வ ஜாதியிலையும் இருக்காங்க. சோ விஜய் என்ன இந்த தேர்தலில் ஒரு கணக்கு போட வாய்ப்பு இருக்குன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி வரப்படியே 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு, நான் சொல்றது 18 இருந்து 30 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டு மட்டுமே 1,04,00,000 ஓட்டு இருக்கு. அவர் இதைதான் நினைக்கிறார், மெயின் புள்ளியா இதைதான் நினைக்கிறார். இந்த இளைஞர்கள் ஓட்டை நம்மளால எடுக்க முடியும். அவர் முதல் கட்டமா என்ன நினைக்கிறாரு, தன்னை ப்ரூவ் பண்ணிடணும். ஒரு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா இந்த தேர்தல் அவருடைய இலக்கு திமுகவுக்கு மாற்று தான் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணுங்கிறதா அவருடைய அதிகபட்ச இலக்கா இருக்கும். அவருக்கும் தெரியும் நம்மளால நிச்சயமா முதல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா திமுகவோ அண்ணா திமுகவோ களத்துல ஏற்கனவே வென்றவர்கள் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் பலமிக்கவர்கள் போட்டி போடுவாங்க. விஜயால அவ்வளவு வேட்பாளர்களை முதல்ல ஒரு பலமிக்கவர்களை இறக்கிட முடியாது. அப்ப தேர்தல் நேரத்துல என்னெல்லாம் மாதிரியான வித்தைகள் திராவிட கட்சிகள் செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதற்கு இணையாக ஓட முடியாது. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப உடனடியே நமக்கு முதல்வர் நாற்காலி இல்லாட்டாலும் திமுகவை வீழ்த்தணுங்கிறது மட்டுமே அவருடைய நோக்கம்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், நம்ம முதல்வர் ஆகணும். அவருக்கு இன்னைக்கு நேற்று இல்ல, நீண்ட காலமா விஜய்க்கு அந்த ஆசை இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2009 காலத்திலே பார்த்தா ஈழத்தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தினதுல இருந்து தொடங்கி, ஸ்டெர்லைட்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னா ஸ்னோலின் வீட்டுக்கு போறதுல இருந்து தொடங்கி, அப்ப நீண்ட காலமா அவருக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. இன்னொன்னு பாஜக அவரை இயக்கும் என்பதுலயும் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. அது எதனால இருக்கு அப்படின்னா, விஜயை ஜோசப் விஜய் என்று மக்கள் மத்தியில சொன்னது பாஜக தான். குறிப்பா கச்சராஜா அவர்கள் தான் அந்த விஷயத்தை மெர்சல் திரைப்படத்தினுடைய நேரத்துல பேசினார். திரு சுவாமிநாதன், இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களோட முதற்கட்டமா நீங்க சொல்ல வந்ததுல இருந்து நான் புரிஞ்சுட்டது, ஒண்ணு அவர் கூட்டணிக்கு போக மாட்டாரு, மற்ற சிறிய கட்சிகள் அகாமடேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தனித்து களம் கண்டு அவருடைய ஓட் பேங்கை ப்ரூவ் பண்றதா அவருடைய இந்த தேர்தலில் அவருடைய இலக்காக இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் திரு பிரியன்னோ திரு ஜீவா அவர்களோ சொன்னதுல இருந்து பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் டேக் ஆஃப் ஆகல, இன்னும் பெரிய அளவுல ஜெல் ஆகல, இன்னும் அதிமுக இன்வைட்டிங்கா இருக்காங்க, விஜய் வந்தா அவங்க சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இன்னும் இருக்காங்கன்றது அரசியல் நோக்கர்களுடைய பார்வையா இருக்கு. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து வருவார்களாயின் அதிமுக தாவேகா இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்காது. விஜய் தனித்து மட்டும்தான்
என்ன சவால், என்ன பிரச்சனை வரும் அதுல? இல்ல அங்க வந்து யாரு முதல்வர், அப்ப விஜய் தெள்ள தெளிவா சொல்லிட்டார்ல, எங்களை முதல்வர் வேட்பாளரை ஏத்துட்டு எங்களுக்கு கீழே வர்றவங்க வரலாம், கூட்டணிக்கு வரலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி போய் விஜய் அப் ஃபார் நெகோசியேஷன் தான் அது அவங்க பேசுவாங்க. ஏன்னா விஜய் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். ஒருவேளை பவன் கல்யாண் மாடல் மாதிரி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, டெபுட்டி சிஎம் அப்படி எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்ல, திரைத்துறையில உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய வார்த்தைகளிலிருந்தே சொல்றதா இருந்தா, என் உச்சத்தை விட்டு இறங்கி வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய விஜய் தன்னுடைய சினிமா கேரியரோட உச்சத்தை எல்லாம் விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதுக்காக தான் அரசியல் களத்துக்குள்ள வந்தாருன்னு அவர் யோசிப்பார்ல. 2006 தேமுதிக எடுத்த ஓட்டு 8 சதவீதத்துக்கு மேல எடுத்த தேமுதிக 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்த பின்பு அந்த கட்சியினுடைய நிலைமை என்னாச்சுன்னு விஜய் யோசிப்பார்ல. சோ அவர் தனித்து தனக்கு கீழே ஒரு அணி அமைக்கணும் அப்படின்னு தான் விரும்புவார். இரு திராவிட கட்சிகளோடு என்னைக்கு அவர் போய் சேர்ந்துக்கிறாரோ அன்னைக்கே ஒரு மாற்று இல்லை, மக்கள் மத்தியில அவர் ஒரு மாற்று என்கிற ஒரு எண்ணத்தை தான் விதைக்க விரும்புறாரு. அந்த எண்ணமே அவருடைய கட்சியினுடைய அஜெண்டா. இன்னைக்கு அதிமுக அவர் வந்து அமைதியாக அதை விமர்சிக்காமல் இருக்கிறது. எனக்கு பின்னால 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்குன்னு சொன்னாங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள். ஆனா அதற்கு பின்பு நடந்த தேர்தல்கள்லாம் இந்த இயக்கம் தோல்வி அடைகிற பொழுது அங்க விரக்தியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓட்டை ஈர்க்கணும். திமுகவுக்கு மாற்று நான் தான் முன்வரிசையில் வந்து நிறுத்தணும். சோ 2026 தேர்தலில் விஜய் அவர்களுடைய அதிகபட்ச இலக்கே ஜெயிக்கிறது இல்ல. நான் ஒரு பத்திரிகையாளராக நான் ஊகிக்கிறவர்கள விஜயனுடைய இலக்கு தேர்தல் வெற்றி அல்ல, தன்னை நிலைநிறுத்துறதா தான் 2026 அவர் நகர்வாரு. அதனால துணை முதல்வர் போன்ற வாய்ப்புகளை அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிட்டு எந்த கூட்டணிக்குள்ளும் போக மாட்டார். அவர் தலைமையில வரக்கூடிய கூட்டணிக்குள்ள போவாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்த கட்சியில இருக்கிறவர்களே பலரை ஏற்றுக்கொள்வதில்லை, இன்னொருவருக்கு முதல்வர் சீட்டை கொடுக்க கட்டாயமா அவனும் உடன்பட மாட்டாரு. எனக்கு அதுலயும் இபிஎஸ் இன்றைய அந்த டோன் இருக்குல்ல, தாவேக்கா குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது அவர் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பூடகமா தான் பதில் அளிக்கிறாரு. விஜய் கூட்டணிக்கெல்லாம் வரமாட்டாருன்னோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இன்னுமே வந்து அவங்க கதவை திறந்து காத்திருக்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு, அவருடைய டோன் வெளிப்படுது. அப்ப அது ஏன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப கூட்டணிக்கு விஜய் வருவாராங்க இல்லன்னு சொல்லிட்டா கீழே தொண்டர்கள் வந்து நமக்கு அப்ப ஓட்டு பிரியுது, நம்மளால ஆட்சிக்கு வர முடியுமான்னு கிரவுண்ட்ல அவருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்திடும். கீழே கடைக்கோடியில கிராமங்கள்ல ஊர்கள்ல இருக்கிறவங்க விஜயும் அதிமுகவை சேர்ந்தா திமுக வீழ்த்திடலான்னு தொண்டர்கள் மத்தியில பேச்சு இருக்கு. அப்ப ஒரு தலைவரை அவர் தொண்டர்களுக்கு நம்பிக்கை விட்டணும். இவர் வந்துருவாரு, அவர் வந்துருவாரு. ரொம்ப சுருக்கமா கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல மெகா கூட்டணி அமைப்பேன்னு தேர்தலுக்கு தேதி அறிவிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ அப்ப அது வந்து தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தை தானே ஒழிய, அதனால வந்து விஜயோட அவர் வந்துருவாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்காரு, அவர் வாயிலிருந்து வந்தாலே அந்த வார்த்தைக்கு அவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம்னு நான் பார்க்கல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் அதை தான் செய்ய முடியும். தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் விஜய் வந்துருவாரு அப்படின்னு. இன்னும் பல கட்சிகள் வரும். அவர் கேட்டா திமுக கூட்டணியில இருந்து யாராவது வருவாங்களான்னு கேள்வி கேட்டா கூட அவர் ஆமா வருவாங்க, நீங்க பார்க்கதான் போறீங்க என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்திருக்கும் தான் நான் பார்க்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சுவாமிநாதன். திரு ஜீவா, இப்போ நம்ம ஹைப்போதெட்டிக்கலாவே பேசுவோம் வைங்களேன். இப்போ 8 மாதங்கள்ல என்ன வேணா நடக்கலாம். நீங்க அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போடுவாங்க பாஜக, ஒருவேளை மாத்தி போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்க தேரிப்படி பார்த்தோம்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்க்கிறார்கள் அப்படின்னா சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும். யாரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? அது ஒரு உடன்படிக்கைன்னு ஒண்ணு வருவாங்கல்ல, அது ரெண்டும் இணங்கி வர புள்ளி என்ன புள்ளியா இருக்கும், என்ன ஃபேக்டரா இருக்கும்? அந்த ஒரு கிரே ஏரியா இருக்குல்ல, அதை எப்படி விளக்குவீங்க? இல்லை, ஹைப்போதெட்டிக்கல்னு கேட்டுட்டீங்க, அதனால இது இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஊகம்தான். அப்படி இருந்தா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல விஜய் தான் இருக்கணும். ஏன்னா அதிமுக ஒரு பெரிய கட்சிங்க. ஏன் விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணணும்? எங்க அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அது எத்தனை ஆண்டுகாலம் ஆட்சி செஞ்ச கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஏன் அப்படி கேக்குறேன்னா, இப்போ வரைக்கும் விஜய் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்றாரு, எடப்பாடி தான் வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. அது ஒரு பண்றாரு, வேற என்ன பண்ண. 2001 மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சதே ஜெயலலிதாவை எதிர்த்து தான். ஆனால் அதே ஜெயலலிதா மூப்பனார்கிட்ட போய் கூட்டணிக்காக நிற்கலையா? அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதுக்காக வந்து அதிமுகங்கிற பெரிய கட்சி தமாகாட்ட இறங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் அந்த தேவைக்கு திமுகவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க, அதிமுகவும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அது. அதனால வந்து ஏன் அது கேட்குறேன்னா ஜீவா, இப்போ தாவேக்கா தனித்து களம் காணுது. அவரு ஒரு ஓட் பேங்க், அவருக்குன்னு ஒரு 10-15 சொல்றாங்கன்னு வைங்க, அவர் அந்த ஓட் பேங்கை ப்ரூவ் பண்றாரு. அவர் இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறல அப்படின்னாலும் கூட விஜய்க்கு ஒன்றும் அது ஒரு பெரிய இழப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இழப்பே இல்ல. அவர் தான் அந்த ஹீரோயின்ட்டே சொல்லியிருக்காரு, ரிசல்ட் பார்த்துட்டு நான் நடிக்க வந்துருவேன் ஹீரோயின்ட்டே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. அது நான் பேசுறேன். ஓகே ஓகே, நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஆனா எடப்பாடி பழனிசாமி தோற்பாராயின் அவருக்கு அது ஒரு பெரிய அடியா இருக்கும். இப்போ வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஒரு பெரிய ஆசிட் டெஸ்ட்னா அது அதிமுகக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவர் வந்து தாவேக்கா வரணும்னு தானே நினைப்பாரு. அப்ப அந்த காம்ப்ரமைஸ் யார் வரணும்? வாழ்வாசாவா பிரச்சனையா எடப்பாடிக்கு இருக்கும், அதனால அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாரான்னு கேக்குறீங்க.
அப்படி ஒரு விஷயத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே எடப்பாடி தோத்து போயிட்டாரு, அதிமுக முடிஞ்சுன்னு அர்த்தம். விஜயை சிஎம் ஆக்க அதிமுக தொண்டர்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதிமுகங்கிற உயிர் எங்கே இருக்குது? ஏங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் பச்சை குத்திக்கோங்கன்னு சொன்னோன்னா பச்சை குத்திக்கிட்டாங்க அதிமுகவில். தொண்டர்கள் மட்டும் இல்லை, நிர்வாகிகள் உட்பட பல பேர் திமுககாரங்க திமுக வந்ததுக்கப்புறமா அந்த ரெட்டையிலாம் கையில் இருக்கிறத பார்ப்போம். அப்பேற்பட்ட கட்சி விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும், நாங்க ஏதோ ஓரத்துல துணை முதலமைச்சரா இருந்துக்கிறோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லி ஓட்டு கேட்பாங்க. சரியா இருக்கும்ன்றீங்க. விஜய் தான் பண்ணு, இயற்கை அப்படிதான் வரும். திரு பெருமாள்மணி, நீங்க அவரோட தேரை எப்படி பாருங்க? ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி சேர்கிறார்கள் அப்படின்னா விஜய் இறங்கி வருவது, அவரு டிசிஎம் டெபுட்டி சிஎம் அப்படின்னு வரதான் சரியாக இருக்கும். இல்ல அந்த இதுவரை உள்ள தொடர்ச்சியை வந்து ஐயா நண்பர் உடன்பிறப்பு ஜீவா வந்து அதை தவற விடுகிறார். என்னன்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒன்றை சொல்கிறார், நான் சினிமாவில் ஒரு ஹீரோ, நான் உச்ச இடத்துல இருந்து அரசியலுக்கு வரேன், அவரே தான் சொல்றாரு இல்லைங்களா? ரெண்டாவது நேரடியாக சொல்லிட்டார், எங்க பாஜகவை எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம். அப்ப எப்படி அதிமுகவுடன் கூட்டணிங்கிற ஒரு சிறு எண்ணம் கூட அவருக்கு வராதுங்க. அது எந்த இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக இவங்க வந்து என்ன நம்புறாங்கன்னா பாஜக விஜயை களம் இறக்குகிறது அப்படின்னு ஒரு இடத்தை இவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. நீங்க அவ்வளவு பெரிய ஹீரோ, ஒரு சக்தி சொல்றதுனால இறங்கி வரவே மாட்டாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நேத்து விஜய் அவ்வளவு பேசுறாரு, அதிமுகவோடும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. அதிமுக லேசா விமர்சிக்கிறார், சொல்ல மாட்டாருங்க. அங்க நீங்க பாருங்க, அது சொல்லவே மாட்டார். அவரோட அரசியல் இல்ல, அது அவர் திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவார், அவர் திரும்ப திரும்ப பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவார். அவருடைய அரசியல் அதுவாகத்தான் இருக்கும். இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லணும்னா, நாங்க தான் திமுகவை அதிக முறை வென்ற கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இரண்டாவது முறை ஆட்சி அமைத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூர்மையாக போக வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வேணா பாருங்க, அவர் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்த பிறகு ஒரு தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இயல்பாகவே இருக்கிற எதிரான மனநிலையில் உள்ள ஒரு ஓட்டு, இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு ஓட்டு, சிறு ஓட்டு இருக்கும்ல, அந்த ஓட்டு எல்லாவற்றையும் எடுப்பதில் நான் தான் முன்னால் நிற்கிறேன் அப்படின்னு அவர் 2 பேரை தாண்டி போகணும். ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிடம், அதாவது திமுக எதிர்ப்புல அவர் அஇஅதிமுகவையும் தாண்டணும், பாஜகவையும் தாண்டணும். ஆனா அவர் தன்னை எப்படி பிளேஸ் பண்றாரு பாருங்க, பாஜகவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார், அதிமுகவை அரவணைக்கிறார். ஒரு நாளும் அவர் இன்னொன்னு நான் கேட்கிறேங்க, அஇஅதிமுகவை ஐயா விஜய் என்ன சொல்லி எதிர்க்க முடியும்? நீங்க பிராக்டிக்கலா யோசிங்க, இன்னைக்கு என்ன சொல்லி அவங்களை எதிர்க்க முடியும்? ஏன் எதிர்க்கணும்? நீங்க மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்கு, அந்த கூட்டணியில கூட இவங்க இல்ல, அதாவது அமைச்சரவையிலேயே எதுலையுமே அவங்க இல்ல, இவங்க ஆட்சி கட்டில விட்டு இறங்கி 4 வருஷம் ஆச்சு, ஏன் எதிர்க்கணும்? இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க ஒரு தியரி என்ன சொல்றாங்க, ஐயா விஜய் அவர்களை பாஜக தான் களமிறக்கு. ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஹீரோங்க. இரண்டாவது இவங்க வந்து இன்னொரு பக்கத்து மாநிலத்தில் உள்ள ஒரு நடிகரோடு ஒப்பிட்டு சொல்றாங்க, அவர் இதற்கு முந்தைய தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வாக்கு சதவீதம் கிடைத்த பிறகு திரும்ப ஒரு கூட்டணிக்குள்ள போறார். அது மட்டும் இல்ல, அவருடைய மூத்த சகோதரர் அதற்கு முன்பாக ஒரு தேர்தலில் நின்று இருக்கிறார். அப்புறம் தமிழ்நாட்டினுடைய களம் என்பது முழுக்க முழுக்க வேறு. நீங்க எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், ஜீவா போன்ற பெரியாரிய பகுத்தறிவாளர்கள் பெரியாரை கொள்கை தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும், அம்பேத்கரை கொள்கை தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் பாஜக அவரை களமிறக்கிறது அப்படின்னு சொல்றது எவ்வளவு நகைப்புக்குரியது. அவங்க எங்க நீங்க பாஜக மேல 1000 சொல்லுங்க, அவங்க நேரடியா இந்துத்துவ அரசியலை முன்னெடுப்பார்கள், பெரும்பான்மைவாத அரசியலை பாராட்டுறாங்க. அவர்கள் மாறுவேடத்தில் எந்த அப்படியே விஜய் அவங்களுக்கே தெரியுங்க, தெரியுது, நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் ஐயா பெரியாரை சொன்ன பிறகு, ஐயா அம்பேத்கரை சொன்ன பிறகு நீங்க வந்து அவங்க எப்படி அவங்க மாறுவேடத்துல எங்கேயுமே போலையே. எனக்கு ஒரு இடம் சொல்லுங்க, பாஜக நேரடியா போயிருக்காங்க, நேரடியா போயிருக்காங்க, நேரடியா அவங்க கொள்கையை பெரும்பான்மைவாதத்தை பேசி வளர்ந்த ஒரு கட்சியை ஏதோ ஒருவரை மறைமுகமாக இல்லங்க, அது அவர் ஐயா என் உடன்பிறப்பு சொன்னதுல இருந்தா நான் வரேன். அப்படி அந்த அது போன்ற ஒரு உத்தி பாஜகவுக்கும் கிடையாது,
பாஜகவினுடைய கைப்பாவையாக ஐயா விஜய் ஒருபோதும் மாற மாட்டார். திரு பாயிண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு இடம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த கிரே ஏரியா இருக்குல்ல திரு பிரியன், அதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஒருவேளை தாவைக்க அதிமுக அப்படின்னா என்ன அக்ரிமெண்ட் இருக்கும்? மணி சொன்னாரு அதிமுகவை ஏன் எதிர்க்கணும், எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்கிறாரு. நடக்க போறது அசம்பிளி எலெக்ஷன்ல ஊழலை பத்தி கண்டிப்பா பேசணும். திமுக ஊழலை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, ஏடிஎம்கே பேசுறாங்க, பாஜக பேசுறாங்க. அப்போ விஜய் வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறவரு திமுக ஊழலை பத்தி பேசினா அதிமுக ஊழலை பத்தியும் பேசணும். அங்கதான் பேச மாட்டேங்க. திமுக ஊழல், ஏன்னா திமுக பத்தி பேசுறீங்கன்னா அப்ப அதிமுக ஊழல்னு ஒண்ணு பேச வேண்டிய கட்டாயம் வரும். அப்ப அதுல சைலண்டா அமைதி காக்குறாரு. நேத்து ஊழல் எதிர்த்து எந்த விஷயமும் பேசல அவர். ஆக்சுவலா அந்த தீர்மானங்கள்ல எதுவுமே இல்லை. ஸோ சைலண்டா அவர் கடந்து போறார். அது நேற்று அந்த தீர்மானத்தை அவர் போட்டா கூட, முதல்வர் கூட்டணி என் தலைமையிலன்னு போட்டா கூட, அரசியலில் வந்து உங்களுக்கு எப்போதுமே ஒரு நெருக்கடிகள் தாங்க ஒரு முடிவை தீர்மானிக்கும். நெருக்கடிகள் தான் முடிவை தீர்மானிக்கும். எடப்பாடியை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு வாழ்வாசாவா தேர்தல் அவருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் 26 வின் பண்ணால் அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக நீடிப்பார். இல்லாட்டி அதிமுகவில் பெரிய குழப்பம் வரும், அவர் பின்னாடி தள்ளப்படுவார். ஸோ அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும், கட்சியை நிலைநிறுத்தணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இது முதல் தேர்தல். தனியாக போனார் வச்சுக்கோங்க, அவர் எதிர்பார்த்த ஓட்டு வரல வச்சுக்கோங்க, அவரோட அரசியல் அதோட காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த 5 வருஷம் திமுக கூட்டணி சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அந்த இல்ல கூட்டணி சேர்ந்து காம்ப்ரமைஸ் இல்லைங்க. கூட்டணி சேர்ந்தா டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, திமுகவுக்கு டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்து பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. ஆக்சுவலா தாவேகா தொண்டர்களும் ஏமாற்றத்தில் இருக்காங்க. 2 தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக தாவேகா சேர்ந்து வந்தா பெட்டர் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிட்டு இருக்கு. அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறத பத்தியோ இல்லை இடங்கள் பங்கு போட்டுக்கிறதுலையோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு இப்போ வந்து நேற்று அவர் போட்ட தீர்மானங்கள் முதல்வர் விஷயம்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறார். இந்த இடத்துல மரியாதையை ஒழுங்காக வந்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாருங்க. ஆக்சுவலா இல்லை வந்து வரலாம் நீங்களும் காலி, எங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதான் பாயிண்ட் அங்க. ஆக்சுவலா பெருமாள்மணியோட ஒப்பீனியனுங்க, அது விடுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஆக்சுவலா இப்போ 4 முனை போட்டி வருது வச்சுக்கோங்களேன். 4 முனை போட்டி வரும்போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3 பேரோட, குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணி அல்லது விஜய், இவங்க 2 பேரோட மனசுல என்ன ஓடும் ஆக்சுவலா, ஐயோ மறுபடியும் திமுகவா, அப்ப எப்படியாவது திமுக வரவிடாத பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அப்ப அந்த நெருக்கடி வரும்பொழுது நீங்க சில முடிவுகளை மேற்கொள்வீங்க. நீங்க அந்த முடிவுகள் தான் வந்து தீர்மானிக்கும். ஆக்சுவலா அந்த முடிவுகள் என்ன மாதிரியான முடிவுகளா இருக்கும்? அப்படி பேசுனீங்களே சார், நீங்க தான் முதல்வர் கேண்டிடேட் பேசுனீங்களே சார். ஆமாங்க பேசினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 99ல் ஜெயலலிதா வந்து அவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தை நான் ஃபாலோ பண்ணி போகும்போது திருவாரூரில் எங்ககிட்ட பேசுகிறாங்க, மிஸ்டர் பார்த்துக்கோங்க நிச்சயமா பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டேன் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 2004 கூட்டணி வச்சாங்க. அதனால அரசியல்ல வந்து யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க, எப்ப வைப்பாங்க, நெருக்கடி தாங்க நெருக்கடி தான் முடிவை தீர்மானிக்கும். சோ விஜய்க்கு வந்து அவரோட எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வரப்போ அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அதிமுகவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நிச்சயமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் நெருக்கடி அதிகமா இருக்கு. அதனால அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் வரும். பேசலாம். திரு பெருமாள்மணி, அதுக்கான பதில நீங்க தர முடியுமா? இது அதிமுகவுக்கு ஒரு செக் வச்சு பாக்குறாரு, ஒரு கல்லு போட்டு பாக்குறாரு. இல்ல அது ஐயா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக, இப்போ ஐயா பிரியன் ஐயா சொன்னப்போ கூட அது என்னோட கருத்துன்னு சொன்னாங்க. என்னோட கருத்து இல்லை, ஐயா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருவதனுடைய அடிப்படையில் தான் நான் சொல்லுகிறேன். அவர் திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார், பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார். நீங்க வந்து என்னன்னா அவர் ரொம்ப பலவீனமான ஒரு சக்தி. இல்ல முதல்வர் வேட்பாளர் அதுக்கு சொல்லுங்க. இல்ல அதான் அவர் டிக்ளேர் பண்ண பிறகு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னு சொல்றது என்ன மாதிரி வாதம்? இல்ல திரு பெருமாள்மணி சார் நேத்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. இருங்க நான் ஒண்ணே கேக்குறேன். நேத்து டிக்ளேர் பண்ண பிறகு இன்னைக்கு ஐயா பிரியன் இங்க வந்து உட்கார்ந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்னா அது அவரை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சி தான். அரசியல்ல நெருக்கடி எல்லா நெருக்கடியும் தெரிஞ்சு தானங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு. 8 மாசத்துல என்ன நெருக்கடி வந்துற போகுது? அவருக்கான டைம் அவர் இன்னும் பேசல. திரு சுவாமிநாதன், திரு பிரியன் அவர்கள் சொல்றது விஜய் அதிமுகவை ட்ரிகர் பண்றதுக்காக அவங்களுக்கு மெசேஜ் சொல்றதுக்காக சொல்லப்பட்டதா சிஎம் கேண்டிடேட் அப்படின்றத நேத்து பொசிஷன் பண்ணது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட தொண்டர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துறாரு. அதிமுகவுக்குமே அவர் வந்து இது நல்லதுதான் பண்ணியிருக்காரு. நான் தான் முதல்வர் அப்படிங்கறத அதிமுகவுக்கு தெரிவிச்சிருக்காரு. ஆனா அதிமுக தான் இதுல விடாப்படியா அந்த ஆசையோட இவங்களை துரத்திட்டு போறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா பிரியன் சார் குறிப்பிட்ட ஒரு விஷயம் மிக மிக சரியானது. கிரவுண்ட்ல வந்து அதிமுகவும் தாவேக்காவும் சேரணும் 2 கட்சி தொண்டர்களுமே விரும்புறாங்க. சேர்ந்தாதான் திமுகவுக்கு ஒரு மாற்றா இருக்கும், திமுகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள இயக்கமா அப்பதான் அந்த 2 கட்சி இருக்கும் அப்படிங்கிறது தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு. ஆனா விஜய் இதுல என்ன திரும்பி திரும்பி நினைக்கிறாருன்னா, நம்ம திமுக ஆட்சி விட்டு அகற்றுறது பிற்பாடு பாத்துக்கலாம், முதல்ல தன்னை ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஒரு வலுவான
ஒரு தலைவர் அப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். சோ அவர் அதை நோக்கிதான் அவருடைய வியூகம் இருக்கு. இதுல நான் முதல்வர் அப்படின்னு அவர் முன்னிலைப்படுத்தின அதிமுகவுக்கான மெசேஜை நான் பார்க்கல. அவர் தான் ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு முன்பாவே மக்கள் மனசுல விதைக்கிறார். முழுக்க முழுக்க நான் தான் இனிமேலு திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படிங்கக்கூடியத கிரவுண்ட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறத கீழ்மட்ட லெவல்ல தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில அதை பேசு பொருளாக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. மற்றபடி அதிமுகவினர் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடந்து முடிந்த ஒரே சின்ன ஒரு 30 நொடி மட்டும் எடுத்துக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல முழுக்க முழுக்க பாஜகவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கவே இல்லை. அதிமுக பெரிய நிர்வாகிகள்ட்ட ஏன் நீங்க விமர்சிக்கவே இல்லைன்னா அவங்க எங்களை விமர்சிக்கவே இல்லை, அதனால நாங்களும் விமர்சிக்கல அப்படின்னு ஒரு மென்போக்க கையாண்டாங்க. ஆனா ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா அதிமுகவுடைய ஓட்டு சதவீதம் 20%, தமிழக பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் 11% உயர்ந்துச்சு. காரணம் என்னன்னா அதிமுக கிட்ட அவங்க ஒரு மென்போக்க கையாண்டதுனால அதிமுகலயே ஒரு தரப்பினர் நம்ம ஏன் இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் தானே பாஜகவுக்கு போடுவோம் போட்டு பார்த்தாங்க. அதே மாதிரிதான் விஜயும் இப்ப ஒரு முயற்சி எடுத்து பாக்குறாரு அப்படிங்கறதுதான் இத பார்க்கலாம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. இன்னும் வேற என்னென்ன கணக்குகள் வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நிறைய பார்வைகள், அதுல இருந்து கோணங்கள் இதெல்லாம் பதிவு செஞ்சீங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு